ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். வரலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க இங்கே கங்கா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டி ஊரில் அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடு மீட்டாச்சு அப்படின்ட்டு பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கங்கா ப்ரெஷரில் அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே மாப்பிள்ளைங்க 2 பேரும் வராங்க. அதுக்கு முன்னாடியே காவேரி கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, எங்கடி இன்னும் காணோம், சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேர் வரும்போதே குமரனுக்கு கங்காவை பார்த்து ஒரே பயம். வர்றதுக்கு நடுங்கி நடுங்கி வராரு. ஆனாலும் தைரியமாக விஜய் வந்து கூட்டிகிட்டு வராரு. வந்தவங்க இங்கே அம்மா, அதாவது விஜயை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பேசுறது. அவர் பன்னு மட்டுமே சாப்பிட்டு அந்த வீட்டை கட்டினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது தம்பி, ஒரு ஒரு செங்கல்லையும் அவரோட உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எமோஷ்னலாக பேசினாங்க. ஆனால் இந்த எமோஷ்னல் எதுவுமே வந்து கங்காவுக்கு புரியலை. கங்காவோட தாட் வந்து தான் புருஷன் தான் இவங்கள தூக்கி வச்சு அம்மா பேசுகிறாங்க, நம்மளை வந்து இறக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது, எதுவும் உங்களை விட்டு போகாது, போனதெல்லாம் வந்துடும் திரும்ப அப்படின்ற மாதிரி தைரியம் கொடுக்குறாரு. ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி சொன்னது, உனக்கு இருக்கிற தைரியமும் உனக்கு இருக்கிற அந்த எதுவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு துணிச்சலும் வேறு யாருக்கும் வராது தம்பி அப்படின்ற மாதிரி பாராட்டுறது. ஹீரோ அப்படின்னு காவேரி சொல்லும்போது இங்கே கங்காவுக்கு புகையுது. ஹீரோவா? ஹீரோவோ அப்புறம் எதுக்கு ஜெயிலுக்கு போனார் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பான ஒரு மென்டாலிட்டியோட கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் கங்கா கேட்ட உடனே விஜயோட மூஞ்சி ஸ்மைலோட தான் அப்படியே இருந்துச்சு. என் மேலே ஏதோ காண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு விஜய். அதுக்கும் காவேரியோட பதில், ஹீரோனா ஹீரோவாக மட்டும்தான் இருக்க முடியுமா என்ன? ஜெயிலுக்கெலாம் போகணும் வரணும் அப்படி இப்படின்னு எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சமாளித்தது. அதுக்கும் விஜய் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு நல்லா இருந்துச்சு. அதுலேயும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்ப அம்மா உள்ளே போனதுக்கப்புறம் காவேரியை பார்த்து கண்ணடிச்சது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. பாட்டி பார்க்குறாங்க அப்படின்னு காவேரியோட அந்த சிக்னல்லாம் பாட்டியும் இவங்க 2 பேரையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி இதை பண்ணீங்க, பிளான் பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும், நான் நைட்டு சொல்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு. ஏன் தெரியாத மாதிரியே நடிக்கிற, உனக்கு தெரியாமல் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. காவேரிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்கே குமரன் சொல்கிறாரு. குமரனும் விஜயும் ஒரிஜினல் அண்ணன் தம்பி மாதிரியே ஆயிட்டாங்க. அந்த சாப்பாடு ஊட்டி விட்டதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இங்கே அக்கா தங்கச்சிங்க பிரிஞ்சு எதிரிகளாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் ரொம்ப நல்லா அழகாக காமிச்சிட்டு இருக்காங்க. நிவினோட ஒரு அம்மா வந்து ஒரு பக்கம் கோவப்பட்டு கத்துறாங்க நிவின் கிட்ட. இன்னொரு பக்கம் யமுனாக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்கு. தன்னோட வீட்டை வந்து மீட்டு கொடுக்க நிவின் போனது தனக்காக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நினப்பு அந்த அம்மாவுக்கு. அதனால் சந்தோஷத்தில் வேறு வழியே இல்லாமல் இங்கே மாமியாரை வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரியே நடந்துக்கிறாங்க. இதில் கங்காவை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு அந்த ட்ரிக் வந்து நம்ம குமரனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. போனவங்க அப்படி கத்திட்டு இருக்காங்க, ஏன் என் புருஷன் கூட தான் போனார் வந்தாருன்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, இங்கே நான் சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு டம்மின்னு நீங்களாவே சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க கங்கா. பிளா பிளா பிளான்னு ஏதோ கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் குமரன் வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லி நைஸாக சமாளிச்சுட்டு டயர்டாக இருக்குன்னு போய் படுத்துடுறாரு. நீ மறுபடியும் பழைய கங்காவாக மாறிட்டு வந்துட்டே இருக்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பழைய கங்காவா? சந்திரமுகி கங்காவாகவே மாறிட்டு வராங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களோட கருத்து